ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கை பிஎம்சி. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸ். அதாவது வந்து நம்ம நிறைய பில்டிங்கில் பார்த்துருப்போம். வீடுகளில், காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரூஃப் ஸ்லாப்பு, இந்த பீமெல்லாம் வந்து காங்கிரீட்லாம் வந்து கிராக் ஆகி கீழே விழுந்து உள்ள ராடெல்லாம் துருப்பிடிச்ச மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி ஆகிறதுக்கு என்ன ரீசன், இதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக ஒரு பில்டிங்கில் வந்து ஸ்ட்ரக்சரல் கிராக் வரக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரம் ஃபவுண்டேஷன்லேருந்து பில்டிங் முடியிற வரைக்குமே நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ரொசீஜர், குவாலிட்டி ப்ரொசீஜர்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் 100% குவாலிட்டி அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறனாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு டிஃபெக்ட் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரக்சரல் கிராக் வர்றதுக்கு மெயினான ஒரு 6 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பில்டிங்குடைய லோட் கால்குலேஷன் சொல்லுவாங்க. பில்டிங் லோட் கால்குலேஷன் அப்படின்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த ஒரு வீடோ அல்லது காம்ப்ளெக்ஸோ கட்டும்போது எத்தனை ஃப்ளோர் பண்ண போகிறோம், அந்த ஃப்ளோருக்கு தகுந்த மாதிரி ஃபவுண்டேஷன் டிசைன் பண்ணணும், காலம், பீம் இதெல்லாமே டிசைன் பண்ணணும். இது வந்து கரெக்டாக நம்ம வந்து பண்ணிவிட்டு அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம். இது ஃபாலோ பண்ணலனாலும் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் கிராக் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த டிசைன் சொல்லுவாங்க, இந்த புவர் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து டிசைன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லோடு கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ஸ்டீல் யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஸ்பேஸிங் வைக்கணும், ராடு வந்து என்ன இடத்துல வந்து கட்லமெண்ட் ராடு கொடுக்கணும், ரொம்ப டெக்னிக்கலாக இதெல்லாம் இந்த டிசைன் பண்ணி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் கிராக் வராமல் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மூணாவது வந்து ஃபவுண்டேஷன் செட்டில்மெண்ட்டு. ஃபவுண்டேஷன் செட்டில்மெண்ட் அப்படின்னா சில இடத்துல வந்து பில்டிங் வந்து கட்டும்போதே வந்து சாயில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மண்ணோடைய தன்மை எப்படி இருக்குது, அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் டிசைன் பண்ணோம். அப்போ வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பில்டிங் செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ சாயில் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு பில்டிங் பண்ணும்போது. நாலாவது பாயிண்ட் வந்து ஸ்டீல் கரோஷன் சொல்லுவாங்க. சில பில்டிங் ஒரு ரொம்ப ஓல்டு பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காங்கிரீட்லாம் பேர்ந்து விழுந்து உள்ள ராடெல்லாம் அரிச்சு போயிருக்கும். சில புது பில்டிங்கள் கூட நான் பார்த்துருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாய்ஸ்சரில் வர்ற அந்த ஈரக்காற்று வந்து அந்த ராடு வழியாக உள்ளே போய் அந்த ராடை வந்து அரிச்சிரும். அந்த துரு பிடிச்சிருன்னு சொல்லுவாங்களா, துரு பிடிச்சி ராடோட திக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகவே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பெரிய டிஃபெக்ட் பண்ணிடும் பில்டிங்கை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துடணும். இது காரணம் நீங்கள் காங்கிரீட் அந்த போடும்போது பில்டிங் பண்ணும்போது அந்த ராடுக்கு கீழே வந்து கவர்னு சொல்லுவாங்க, எஃபெக்டிவ் கவர்னு சொல்லுவாங்க. அந்த கவர் வந்து ஸ்லாபுக்கு ஒரு திக்னஸ் இருக்கும், பீமுக்கு ஒரு திக்னஸ் இருக்கும். அந்த கவர் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா அந்த கம்பிக்கு இருக்கிற காங்கிரீட் திக்னஸ் வந்து கம்மியாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், சீக்கிரமாக விழுந்துடும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்காது, பெஸ்ட் ப்ராக்டிஸ் அதை ஃபாலோ பண்ணும். ஸோ அதுதான் வந்து அந்த கரோஷன் ஆஃப் ஸ்டீல். இது வந்து 4வது பாயிண்ட்டு. 5வது வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபெக்ட்ஸ். இதெல்லாம் பார்த்து முன்னாடி காங்கிரீட் போடும்போது அந்த காங்கிரீட்டோட கிரேடு, நிறைய கிரேட் இருக்குது காங்கிரீட்டில். ஒவ்வொரு லோடு கால்குலேஷனும் இந்த இடத்துக்கு இந்த கிரேடு தான் போடணும்னு இருக்குது. அந்த கிரேட் ஆஃப் காங்கிரீட் என்ஷூர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வைப்ரேட்டர் ப்ராப்பராக போடணும், கியூப் டெஸ்ட் எடுக்கணும். நம்ம போட்ட காங்கிரீட்டு அந்த ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணிச்சா இல்லையாங்கிறது கியூப் டெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணலனாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் கிராக் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 6வது பாயிண்ட் வந்து இந்த ஷ்ரிங்கேஜ்னு சொல்லுவாங்க. ஷ்ரிங்கேஜ்னா அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹாட்டு, எக்ஸ்ட்ரீம் கோல்டு அப்படிங்கிறப்போ அதோடைய ரியாக்ஷனுக்கு வந்து பில்டிங் வந்து சில ஷ்ரிங்கேஜ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து மெயினாக இந்த ஸ்ட்ரக்சரல் கிராக் வரக்கான மெயின் ரீசன்ஸு. ஸோ இதை கிராக் வந்த பின்னாடி நம்ம இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வீக் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்